ரூபாய். ரீட்ஃபோர்ட் அமைப்பின் 2245வது இடைவிடாத வாசகர் சந்திப்பில் இன்று மீண்டும் ஒன்றாக இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கும். நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக வருடத்தின் 365 நாட்களிலும் தினமும் மாலை 7 மணிக்கு புத்தக மதிப்பாய்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். வாசிப்பின் வெளிச்சம் எப்பொழுதும் அணையக்கூடாது என்பது எங்கள் நோக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு பேச்சாளர் வினிதி தான் அவர்கள். வாசிப்பிலும் சிந்தனையிலும் சிறந்து விளங்கும் அவரின் கருத்துக்களை கேட்கும் வாய்ப்பு நமக்கெல்லாம் ஒரு சிறப்பாகும். அவர் இன்று அறிமுகப்படுத்த உள்ள நூல் தி ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. இப்பொழுது அனைவரின் கவனத்தையும் வினிதி தான் அவர்களிடம் திருப்பி அவரை மனமார்ந்த வரவேற்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. நீங்க தொடங்கலாம் சார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. நமது ரெட்ஃபோர்ட் தளத்தை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டு செலுத்துகிற மிகுந்த ஈடுபாட்டோடு இதனுடைய ஃப்ளையர்ஸ்லாம் போட்டு ஒவ்வொருவரையும் தொடர்பு கொண்டு ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அந்த யார் யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களிடெல்லாம் பெயர்களை வாங்கி அதை ஒரு கோர்த்து மிகச்சிறப்பாக நடத்தி வருகிற இனிய நண்பர் திருமிகு சேவா அவர்களுக்கும், இன்று இணைந்துள்ள திருமிகு ஜானகி பொன்னன் அவர்கள், திருமிகு சாமிநாதன் அவர்கள், திருமிகு ஸ்ரீராம் அவர்கள், திருமிகு அசோக் அவர்கள் மற்றும் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கு மிகவும் சிறப்பான ஒரு ஆங்கில நூல், அதைத்தான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினச்சேன். இந்த நூலுடைய பேர் த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது விட்டு விடுதலா, கைவிட்டு விடுதலா அல்லது வேறு ஏதாவதா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள், மிகச்சிறப்பான சிந்தனைகள். இதில் பிரச்சனையை மட்டும் சொல்லவில்லை, உத்திகள், அதை கடக்கிற உத்திகளையும் இந்த நூல் சொல்லுது. இந்த நூலை பற்றி எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் என்னென்னா, இந்த நூல் என்னுடைய மகளுடைய மகன் தண்ணீர்மலை என்கிற விஸ்வநாதன், விஸ்வான்னு கூப்பிட்டுறோம், அவரை இப்போ இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணியிருக்கார். அதை முன்னிட்டு எனக்கு கொடுத்த ஒரு பரிசு, அன்பு பரிசு. அதை நம் தளத்தில் நண்பர்களோடு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் முயன்று அதில் உள்ள கருத்துக்களையும் பார்த்துருக்கேன். இந்த நூலே கைவிடுவது, த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. லெட்டிங் கோன்னு கைவிடுதல், விட்டு விடுவது, அந்த மாதிரி. அப்போ ஒரு விஷயத்தை விட்டு விடுவதா அப்படின்னு கேட்குறாங்க. விட்டு விடுதல்னா தோல்வி. அந்த தோல்வியை கைவிடுதல்னா என்ன? ஒரு விஷயத்தை என்னால் முடிக்க முடியல, அதை கைவிட்டுறது. அந்த விட்டு விடுதல் இது இல்லை. நம்மை துன்புறுத்துவன எதெல்லாம் நம்மளை துன்புறுத்தது? பழைய காயங்கள், முந்தி நடந்த காயங்கள் நம்மளை ஹர்ட் பண்ணிடுது. அந்த காயங்கள், அந்த காயங்களால் ஏற்படுகிற மனவலி, அதை எவ்வளவு நாள் தான் நம்ம சுமந்துக்கிட்டு இருப்போம்? அது ஒன்று. 5 விஷயம் சொல்கிறார். கடந்த கால காயம், கோபம். ஏதோ நிகழ்ச்சி ஏற்பட்டதப்ப அப்போ ஒரு கோபம் வந்தது. அந்த கோபத்தை எவ்வளவு நாள் தான் சுமந்துக்கிட்டே தெரியும்? 3ஆவதாக, அந்த கோபங்கிறது, அதாவது ஒரு விஷயத்துக்காக கோபம் வந்திருக்கணும். ஒரு மனிதர் மேலே தான் அவர் செய்ததற்காக கோபம் வந்திருக்கணும். அந்த விஷயம்லாம் மாறி போயிடுச்சு. ஆனால் அந்த மனிதனை பார்க்குற போது நமக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குது. அந்த மனிதனை மட்டும் இல்லை, அந்த மனிதருடைய சாயலில் ஒரு ஆளை பார்த்தா கூட நமக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குது. அப்போ அந்த கோபத்தை காலங்காலமாக நம்ம மனசை சுமந்துக்கிட தெரியுறோங்கிறார். அதையெல்லாம் விட்டு விடுதல் இது. அடுத்தது குற்ற உணர்வு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குற்ற உணர்வு, ஒரு குற்றம் செஞ்சிடறோம்.
அல்லது குற்றமில்லாட்டும் ஒரு குற்றமாக அது விளைந்து விடுகிறது. நம்ம குற்றம்னு நினைக்கல. அந்த உணர்வை எவ்வளோ காலம் தூக்கிட்டே தெரிய முடியும்? குற்ற உணர்வை அது லெட்டிங் கோ தான் இப்போ சொல்ல வர்றாரு. நாலாவதாக பழைய தோல்விகள். மனிதர்னு இருந்தால் எல்லாத்துலேயும் தோல்விகள் வந்துடும். அந்த தோல்விகள் ஐயோ தோத்துட்டமே அப்போ அப்படிங்கிற அந்த நினைவுகள், கைவிடுதல். இதை அஞ்சாவதாக சொல்கிறது நிறைவேறாத எதிர்பார்ப்புகள். ஈடுபடவே இல்லை, ஒன்றை எதிர்பார்க்குறான், அந்த எதிர்பார்ப்பு நடக்கலை. அப்போ அந்த எதிர்பார்ப்பு நடக்காட்டி அந்த அது நமக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு, அது நடக்கலையே அப்படிங்கிறது. அப்போ இதையெல்லாம் எப்படி நாம் விட்டு விடுவது? கடந்த காயங்களை, கடந்த வலிகளை, கடந்த கோபங்களை, கடந்த அவமானங்கள் என்கிறது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கத, அது அவமானமாக இல்லையாங்கிறத கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்க சொல்கிறேன். இதையெல்லாம் எப்படி விட்டு விடுவது? அதுதான் இந்த நூல் சொல்லுது. இது விடுவதை பற்றிய மற்ற செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் மட்டும் இல்லை, இது மனித மனம், உறவுகள், தலைமைத்துவம், முடிவெடுத்தல், மன அமைதி ஆகிய கோணங்களை இது அணுகலாம். நூலுடைய பேர் த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. 165 ரூபாய்க்கு அமேசானில் கிடைக்குது. ரொம்ப அருமையான பதிப்பாகவும் இருக்குது. இது எழுதுது நிக் ட்ரெண்டன். இது அந்த தலைப்பில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, த ஹர்ட், காயங்கள், ஃபைண்ட் எமோஷனல் ஃப்ரீடம் ஃப்ரம் அந்த காயத்திலிருந்து விடுபடுதல். எமோஷனல் ஃப்ரீடம்ங்கிறார். இது அது நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கு. அண்ட் ரெஸ்டோர் யுவர் இன்னர் பீஸ். நான் 5 விஷயம் சொன்னேன். அந்த 5 விஷயங்களில் நம்ம காயங்கள், வலிகள், அவமானங்கள், கோபதாபங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு இன்னர் பீஸ் அதை அடைவது எப்படி? அதற்கு 8 வழிகளை இவர் சொல்கிறார். இது அந்த பிரச்சனையை அலசுறது மட்டும் இல்லை, அதற்கு விடுதலுக்கான உத்திகள் இருக்கு. அவை என்னன்னா, ஒன்று டைக்காட்டமினா இருமை தத்துவம்னு சொல்கிறாங்க. இருவகை பார்வைகள், இருவகை தத்துவங்கள் அப்படின்னு. டைக்காட்டமி, DICHOTOMY. ஒன்றும் இல்லை, 2 விதம் சொல்கிறாங்க. அது நமக்கு தெரிந்தது தான். அதை ஆங்கில சொற்கடை போட்டு சொல்கிற போது வித்தியாசமாக இருக்குது. டைக்காட்டமி ஆஃப் கண்ட்ரோல். ரெண்டாவது நான் ஜட்ஜ்மெண்டல் திங்கிங். எதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம். ஒன்று நடந்துச்சுன்னா இது சரி, இது தப்பு. நான் பண்ணுனா நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நானே அட்வொகேட் ஆகிறேன். இதுதான் இப்படித்தான், அது இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு நானே எனக்கு சமாதானம் சொல்கிறேன். அடுத்தவங்க ஒரு விஷயத்தை பண்ணி தப்புனா நான் ஜட்ஜ் ஆகிடுறேன். நான் பண்ணால் நானே அதுக்கு அட்வொகேட் ஆகி அதை நியாயப்படுத்துகிறேன். அதுக்கு நான் ஜட்ஜ்மெண்டல் திங்கிங்கிறார். வரிசையாக இது பூராத்தையும் பார்க்கலாம். அடுத்தது எக்ஸலண்டிசம். இது ஒரு இசம், சோசலிசம்னு சொல்கிற மாதிரி எக்ஸலண்டிசம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அதற்கப்புறம் குரோத் மைண்ட் செட்டிங். அடுத்தது நான் அட்டாச்மெண்ட், அதாவது கடந்த கால வலிகள், அவமானங்கள் அவற்றையெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்தாது அவற்றிலிருந்து மீள்வது. நான் அட்டாச்மெண்ட். பிரெயின் டம்பிங்கா, இதை மைண்ட் டம்பிங்னு சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் பார்க்கலாம், ரொம்ப நல்லாவும் இருக்குது. அடுத்தது கடைசியாக ஃபர்கியூனஸ் அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்போ 8 வழிகளில் நமது கடந்த கால காயங்களை ஆற்றிக்கொள்வது, அது நம்மளை இப்போ துன்புறுத்தாமல் இருக்கிறது. அப்போ லெட்டிங்கோ என்பது கைவிடுவது அல்ல, என்னை தொடர்ந்து பாதித்து கொண்டிருக்கும். நல்லா கவனமாக பார்த்தா, என்னை தொடர்ந்து பாதித்து கொண்டிருக்கும் ஒன்றின் மீதான
நான் வைத்திருக்கும் தேவையற்ற பிடிப்பை தளர்த்துவது. நான் ஒன்று மேலே ஒரு பிடிப்பு வச்சுருக்கேன். அதாவது இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு வர ஹர்ட்டுங்கிறது கடந்த கால காயம். அதையே நினச்சி பொறுக்கு திட்ட விடாமல் பிச்சு அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். அதை எப்படி விட்டுறது, கைவிடுவது அப்படிங்கிறதான் அவர் பேசுகிறார். பலவற்ற ஒரு குரங்கை பிடிக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு காலி சீசாவை குரங்கு இருக்க இடத்துல அதுக்குள்ளே நட்ஸை போட்டு வச்சிடுறது. அது அந்த ஒரு ஒரு கவிழ்ப்பாரற்று கிடாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணும், உள்ள கையை விட்டு நட்ஸை அள்ளிடும். அந்த அள்ளுன நட்ஸை கையை எடுக்க பார்க்கும். ஆனால் கை நிறைய என்ன இருக்குது, நட்ஸ் இருக்குது. அது குறுக்குன்னு ஒரு கை உள்ளே போகிற அளவு தான் அந்த இது இருக்குது. அதை குவித்து உள்ளே விட்டுறலாம் சீசாவில். இது எடுக்க முடியலை. எதை விட்டால் தான் எடுக்க முடியும், எதை விட்டால் தான் மன அமைதி. அந்த கையில் பிடிச்சதை விட்ட நட்ஸை விட்டால் தான் முடியும். ஆனால் அந்த நட்ஸை நம்ம விட முடியல. அந்த காயத்தை திருப்பி பார்க்குறோம். இதற்கெல்லாம் அழகான 8 வழிகளை இந்த நூல் சொல்லுது. அப்போ என்ன முதல் வழி என்ன சொல்கிறாரு, பெரும்பகுதி நமக்கு தெரிந்தது தான், ஆனாலும் நுணுக்கங்கள் சிலது இருக்குது. அது என்னென்னா, முக்கியமான கருத்து கட்டுப்பாடில் அந்த ஸ்டாய்க்குன்னு அந்த தத்துவத்தையும் இதில் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி ஸ்டாய்கிசம் அதெல்லாம் பேசுகிறாங்க. STOIC ஸ்டாய்க். இந்த தத்துவத்தில் டயக்காட்டமி அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அது 2 வகை. என்ன இன்னும் வார்த்தை தான் கஷ்டமாக இருக்குது. அது என்னென்னா, என்ன நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. என்ன சொல்கிறாரு, ஒரு சிறிய வட்டம், ஒரு பெரிய வட்டம் போட சொல்கிறாங்க. சிறிய வட்டத்துக்குள்ளே நமது கண்ட்ரோலில் என்ன இருக்குது அப்படின்னு எழுத சொல்கிறார். நமது கண்ட்ரோலில் என்னென்னலாம் இருக்குது. அதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. 2வது, ஒரு எண்ணம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. 3வது, அணுகுமுறை நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. 4வது, முயற்சி செய்யாமல் இருக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது இல்லையா. இது நம்ம கண்ட்ரோலில் இல்லாதது எது இதெல்லாம் இருக்குது. முழுமையாக கட்டுப்படுத்த முடியாதவை டயக்காட்டமி ஆஃப் கண்ட்ரோலுங்கிறாங்க. இதை கட்டுப்படுத்த முடியாதவை எவை, பிறர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதே தான் நமக்கு அந்த நினைக்கிறாங்களே, அடுத்தவன் சிரிக்கிறானே அப்படிங்கிறத நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் முன்னாடி மெல் ராபின்சனுடைய இன்னொரு புத்தகம் லெட்கோ தியரின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நம்மளும் இங்கே பேசியிருக்கோம். லெட்கோ தியரி அதனுடைய கொஞ்சம் வித்தியாசம். லெட்கோ தியரி என்ன சொல்லுதுன்னா, லெட்டம், சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அதை நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் லெட் மீ, என்ன நான் மேம்படுத்திக்க முடியும், லெட் மீ என்ன நான் கவனிச்சுக்க முடியும். அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஊர்வாயை மூட முடியுமான்னு கேட்பாங்க எங்கள் தாயார். உலைவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியுமா? அந்த நம்மளுடைய விஷயங்களை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நமது அணுகுமுறை, நமது பதில், நமது எண்ணப்போக்கு, அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே வரப்போகிறார். எதை வச்சு இந்த பழைய காயங்கள்லேருந்து மீழ்வதுன்னு சொல்லிக்கிட்டு வரப்போகிறார். அப்போ பிறர் என்ன நினைக்கிறார்கள், பிறருடைய நடத்தை, அவருடைய நடத்தையை நம்மளால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கடந்த காலத்தை நம்மளால் கண்ட்ரோல் ஒன்றும் கிடையாது. கடந்த காலத்தை நினச்சி தான் இன்றைக்கி புலம்பிக்கிட்டு கிடக்கிறமே ஒழிய, அல்லது எதிர்கால பயத்தை நினச்சி தான் தவிக்கிறமே ஒழிய, அதை வர்றபோது, எதிர்காலம் வருகிற போது, when life comes the bridge will be seen. அந்த ஒரு பாலத்தை கடக்கணும், அது எப்படி இருக்கோ அப்படின்னு இருளில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். எதிர்காலங்கிறது இருள்.
எப்பொழுது பாதை தெரிகிறதோ வெளிச்சம் வருகிறதோ அப்போ கடக்கலாம் பிரிட்ஜை. நம்ம இதுகள்லேயே உட்கார்ந்துருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு, பிறருடைய நடத்தை, கடந்த காலம், வானிலையை பற்றி புலம்பி என்ன பண்ணுறது, வெயிலாக இருக்குது, மழையாக இருக்குது, விச் cannot be cured should be enduredம்பாங்க. எதை நம்மளாலே மாற்ற முடியாதோ அதை பொறுத்துக்க தான் வேணும். அதை வானிலை மாதிரின்னு சொல்கிறேன். சரியா? அடுத்தது என்ன சொல்கிறாரு, எதிர்பாராத நிகழ்வுகள் இறுதி முடிவுன்னு ஒன்று சொல்கிறாரு. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இறுதி முடிவு அது காலத்தின் கையில் இருக்கிறது, நம்ம கையில் இல்லை. இறுதி முடிவுகள் இது அது ரேண்டம்னஸ்ன்னு நம்ம நிறைய பேசுகிறோம். அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நம் வாழ்க்கையில் அதிகமாக மனம் அழுத்தம் அடைவது. ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ உங்களெல்லாம், நமது வாழ்க்கையில் அதிகமாக மன அழுத்தம் அடைவது நம்மால் மாற்றக்கூடியவற்றாலா அல்லது மாற்ற முடியாதவற்றாலா? எதில் நம்ம ரொம்ப மன அழுத்தம் அடைகிறோம்? நம்மளால் மாற்றக்கூடியதை விச் இஸ் இன் அவர் கண்ட்ரோல் இல்லையா, விச் இஸ் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் இல்லையா? எதையெல்லாம் மாற்ற முடியலையோ எதில் நமக்கு மன அழுத்தம் வருது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். எதில் மன அழுத்தம் இருக்குது நண்பர்களே? எது மன அழுத்தத்தை கொடுக்குது? பெரும் அழுத்தத்தை கொடுக்குது. அதான் மாற்ற முடியாததை தான் இருங்குது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் நான் பழைய காயங்கள், அவமானங்கள் அதெல்லாம் சொன்னேன். அவங்க பண்ணுறாங்களே, இவங்க பண்ணுறாங்களே. இதுக்கு என்ன சொல்கிறாரு, நிகழ்வு நம்மை துன்புறுத்துவதை காட்டிலும் அதை பற்றிய நமது விளக்கமே அதிகம் நம்மை துன்புறுத்துகிறது. இதுக்கு தான் ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு சொல்ல வர்றாரு. உடனே தீர்ப்பு வழங்காமல் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனிப்பது அப்படிங்கிறதுல சொல்கிறார். இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் உடனே தீர்ப்பு வழங்கி தான் உடனே, இப்போ கோபம் வருதுன்னா எப்படி வருது? உடனே தீர்ப்பு வழங்குறான். கொஞ்ச நேரம் அந்த தீர்ப்பு வழங்குவதை நம்ம தீர்ப்பு வழங்கிக்கிட்டே இருக்க. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இது நல்லது, இது கெட்டது, அவ செஞ்சது சரி, இது சரியில்லை. இந்த ஜட்மெண்டல், நான் ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு இருக்கிறது மன அழுத்தத்தை குறைக்குங்கிறாங்க. இது ஒரு முக்கியமானது. ஒருவர் நம்மை பற்றி ஒரு தவறான கருத்தை சொல்கிறார், அதான் நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு பற்றி நம்ம எண்ணத்தை எல்லாம் உருவாக்குறோம்ங்கிறாங்க. நம்ம என்ன உருவாக்குறோம்? அவர் என்ன அவமதிச்சிட்டாரு, அவ ஏதோ சொல்கிறான், அவர் என்ன, நம்ம ரியாக்ஷன்லாம் என்ன பண்ணுது, அவர் என்ன அவமதிச்சிட்டாரு, அவர் என்ன ஒரு சரியான ரெகக்னைஸ் பண்ணலை, எனக்கு உரிய மதிப்பை தள்ள. எல்லாரும் இப்படித்தான் நினைப்பாங்களா, இவரை அவமதித்தது மாதிரி, இதையெல்லாம் நான் பொறுத்துக்கணுமா அப்படிலாம் நினைக்கிறோமா? கொஞ்சம் அதை நான் ஜட்ஜ்மெண்டலாக இல்லாமல் அவர் சொன்னதுக்கு வேறு காரணங்களும் இருக்கக்கூடும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுங்கிறாங்க. நம்ம நிறைய நேரங்களில் கேலி பண்ணுவாங்களே அப்படிலாம் நினைக்கிறோமா? ஒருத்தர் இதுக்கு ஒரு பிரபலமான ஒரு கதை சொல்லுவார்கள். ஒருத்தன் ஒரு ஒரு உணவு விடுதிக்கு சாப்பிட போகிறான். அங்கே தவளையுடைய காலை பரிமாறுறாங்க. வெளிநாடு தவளைக்காலில் இப்போ செஞ்ச ஒரு ரெசிபி. அதை சுவையாக இருக்குது, சாப்பிட்றான். இவன் என்ன நினைக்கிறான், முதல் நாள் பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சு, குட்டை, அதில் ஏகப்பட்ட இவனை தூங்க விடாமல் தவளை கத்துச்சு. இவன் என்ன சொல்கிறான், நம்ம போய் இந்த தவளைக்காலை இங்கே சப்ளை பண்ணால் நிறைய பணம் வருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த முதலாளியை போய் கேட்குறான், நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு. சரின்னு ஒரு டீலுக்கு வச்சுக்கிட்டாங்க. நாளைக்கு நான் கொண்டாடுறேன், 100 தவளைக்கால் கொண்டாடுறேன்னு டீல் போட்டுக்கிட்டான். மறுநாள் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, அவன் வரவே இல்லை, கொஞ்சம் லேட்டாக வந்தான். கடைசியில் முதலாளி ஒரு 4-5 காலை தான் கொடுத்தா, ஒரு 6 கால் 7 கால். முதலாளி கேட்டார், 100 கால் கொடுக்குற முடியாது. அவன் சொன்ன, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போட்ட சத்தம் ரொம்ப
நான் நூற்றுக்கணக்கில் இங்கே தவளை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா இந்த 4 தவளை தான் இந்த சத்தம் போட்டிருக்கு. அதாவது இந்த தவளை கத்துது அப்படின்னு நம்ம நினச்சா எத்தனை பேர் தான் நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கேன், எத்தனை பேர் தான் நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த உலகம் பெரிது, பெரிதே உலகம், பெரிதே உலகம்னு புறநானூறு சொல்லுது. இன்றைக்கு தமிழன்னு நினச்சா உலகம் புறம் 12 கோடி தமிழர்கள் இருக்குங்கிறாங்க. எத்தனை பேர் தான் நம்மளை பற்றி சொல்லிட முடியும்? நம்ம கொடுக்குற விளக்கம், அவன் நம்மளை கேலி பண்ணுறான், பரிகசிக்கிறான் அப்படின்னு கூட நினைக்கிறான். அவனுக்கு தெரிய அப்படி இல்லாமே இருக்கலாம். ஜட்ஜ்மெண்டல்ங்கிறார். இது 2வது காரணமாக சொல்கிறார். முதல் விஷயம் கண்ட்ரோலை சொன்னார், 2வது ஜட்ஜ்மெண்டல், 3வது செல்ஃபு டிஸ்டன்சிங்னு ஒரு இது சொல்கிறார். அந்த விஷயத்திலிருந்து நம்மிடமிருந்து நாமே சிறிது விலகி இருப்பது, தள்ளி நின்று பார்ப்பது. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பொருளை எடுத்து உங்கள் கண்ணுக்கு ரொம்ப அருகே வச்சு பாருங்களேன். அது என்ன பண்ணுது? ஒரு கடிகாரம்னு வச்சுருக்கேன், அதை எடுத்து கண்ணுக்கு நேரம் இப்படி வச்சுட்டேன்னா ஒன்றுமே தெரியாது. இது கண்ணுன்னு இதுவே தெரியாது. கொஞ்சம் விலகி வச்சு பார்க்குற போது இது கண்ணாடின்னு புரியுது, கடிகாரம்னு புரியுது. அடுத்ததை மறைச்சதும் தெளிவாகுது இல்லையா? கொஞ்சம் டிஸ்டன்சிங். அது எப்படி டிஸ்டன்சிங் பண்ணுறது? நான் இவ்வளவு கோபப்படுகிறேன் என்பதற்கு பதிலாக எப்படி சொல்லி விலகலாமா? ஏன் வினஜித்தான் கோபப்படுறாரு? நானே எனக்குள்ள நான்லேருந்து அதில் இருந்து டிஸ்டன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. எண்ணிலிருந்து அந்த விஷயத்தை எடுக்க சொல்கிறாங்க. இந்த விஷயம் ஒருவரை என்னைன்னு இல்லாமல் வினஜித்தானை இது கோபப்படுத்துது அப்படின்னா கொஞ்சம் விலகிடுறேன்னா, நான் எனது எனும் சிறுக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும்னாரு. எப்போ எல்லா கஷ்டமும் இருக்குன்னா நான் எனது என்ன ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படி தான் நினைக்கிறேன் வழியே. என்ன என்ன நான் 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 எம்பிட்டு பொருள், எம்பிட்டு பிள்ளைய அடிச்சுவிட்டேன், திட்டான். ஏதோ அந்த பிள்ளை பண்ணிச்சு, சின்ன பிள்ளைய, அதனால் இந்த பிள்ளைகள் அடிச்சுக்கிடுச்சுன்னு நினச்சோம்னா கொஞ்சம் விலகி நிற்கிறான். அது விலகி இருந்து பாருங்கள், டிஸ்டன்சிங். அப்புறம் இதனால் உணர்ச்சியிலிருந்து சிறு மன தூரம், என்ன தூரம் ஏற்படுதா? மன தூரம் ஏற்படுதா கிடைக்கும். தெளிவாக சிந்திக்கலாம்னு இந்த நடைமுறை உத்தியை சொல்லுது. ஒரு பிரச்சனைக்குள் நின்று சிந்திப்பதற்கும் அதிலிருந்து 2 அடி தள்ளி நின்று பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம். நிறைய விதங்களை இப்போ கண்ணாடியில் ஒன்று பார்ப்போம், பழைய இதெல்லாம் சொல்லுவோம். நான் கண்ணாடியை பார்க்குறேன். கண்ணாடியை பார்க்குற போது நான் அதுக்குள்ளே ஒரு சிங்கம் மாதிரி என்னை பார்க்குறேன். மூன்று விஷயம். எனக்கு முன்னாடி கண்ணாடி, நான் கண்ணாடியை பார்க்குறேன், என்னை என் மனைவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பழைய கார்ட்டூன் மாதிரி. நான் என்ன சிங்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுக்குள்ளே? கண்ணாடிக்குள்ளே. என் மனைவி என்ன எலி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ விலகி தான் எல்லோரும் நடக்குது. அவங்க என்ன பார்க்குறது? எலி மாதிரி பார்க்குறாங்களா? நான் புலி மாதிரி சிங்கம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேனா? ஆனால் நான்கிறது ஒன்று இருக்கிறது. நான் எனக்குள்ளேயே வச்சு பார்க்குறது மாதிரி என் மனசுக்குள்ளேயே நான் சிங்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் விலகி என் மனைவியினுடைய பார்வையில் இருக்கிற போது ஏதோ என்னுடைய குறையவர்கள் பார்த்து எலி மாதிரியும் பார்க்குறாங்க. அப்போ நம்ம விலகி இருந்து பார்க்கிற போது, அடுத்தவர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கிற போது கொஞ்சம் அதில் கொஞ்சம் தெளிவு வரும், கொஞ்சம் புரிதல் இருக்குது. இந்த இது பூரா புரிதல் தான் இது. அப்போ விலகி இருந்து பார்க்குங்கள். இதில் நிறைய உதாரணங்கள் இருக்குது, நம்ம படிக்க அது வரும். இன்னொரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்னர் கிரிட்டிக்ங்கிறார். இன்னர் கிரிட்டிக் அது என்ன சொல்கிறான்? நமக்கு இருக்கும் கடுமையான விமர்சகர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கடுமையான விமர்சகர் இருக்கார். அதாவது ஹாவ் கம்பேஷன் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. நான் கொஞ்சம் சொல்கிற போது உங்களுக்கு அது தெரிய வரும்.
பல நேரங்களில் பிறரை விட நம்மை நாமே கடுமையாக விமர்சித்துக் கொள்கிறோங்கிறாங்க. என்னென்ன, நான் சரியே இல்லை, செல்ஃப் பிட்டி, இதெல்லாம் இருக்கிறதுலேயே மட்டமான குணத்திலேயே தன்னிறக்கம்னு சொல்கிறான். குணங்களிலே தன்னிறக்கம் அப்படிங்கிறது தான் ரொம்ப நம்ம தள்ளி வைக்க வேண்டிய ஒரு குணம். அதுதான் எல்லாத்துக்காக என்னால் முடியாது, எனக்கு அந்த திறமை இல்லை இப்படின்னு நம்மளே நான் அந்த திறமையை எப்படியாவது பெற வேண்டும் என்பதற்கு பதிலாக திறமை இல்லையே, படம் இல்லையே, அப்பன் சம்பாதிக்கிறதையே, மனைவி கொண்டாடுறதுலையே, என்னென்னமோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இந்த செல்ஃப் ஸ்டாக் அடையாளம் காணணுமா, நம்மளை தடுக்கிறத நம்ம அடையாளம் காணணுங்கிறார். ஏன் செல்ஃப் கம்பேஷனை வலியுறுத்து தான் நூல். அது என்ன செல்ஃப் கம்பேஷன்? நம்மை நாமே தாழ்த்தாமல் மனிதர்களாகிய நம் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு பிள்ளை கம்பேஷன்னு பாருங்களேன், பேரை அவன் திட்டுறான், நம்மளை போடான்னு கூட சொல்கிறான். அந்த சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறான், பிள்ளை தானே, அதர்கிட்ட ஒரு கம்பேஷன் இருக்குது. ஒரு இளைஞன் அவனுடைய முடியங்கிடியும் அவன் பேச்சவன் அவனுடைய தோரணை என்ன அப்படி தான் கேட்குறான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறேன், அவன் ஒரு இளைஞன், இப்படி தான் வளர்கிற பிள்ளை, தன்னாலேயே மாறுகிறான்னு ஒரு இது வருது. அந்த கம்பேஷனை ஏன் நீ உனக்கு காட்டிக்கக்கூடாதுன்னு கேட்குறார். நமக்கு இந்த மாதிரி இந்த செல்ஃப் டாக் இதுகளெல்லாம் மனிதர்கள் குறையுள்ளவர்கள், நான் முன்னேறுவேன் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கம்பேஷனை காமிக்கிற போது அந்த கருணை உணர்வு ஊரில் இருக்கவன் உலகத்தில் இருக்கவன் நாய்க்குட்டி கூட கம்பேஷனாக இருக்கணுங்கிறாங்க. ஏன் நமக்கு நம்ம கம்பேஷனாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. நமக்கு ஏன் நாமளே கடுமையான விமர்சகராக இருக்கணும்னு கேட்குறாரு. இது 4வது பாயிண்ட். அடுத்தது 5ல் இந்த பெர்ஃபெக்ஷனிசம் எக்ஸலண்டிசம்னு ஒன்று சொன்னேன். அது என்ன எக்ஸலண்டிசம்? எனக்கு முதல்ல சோசியலிசம் மாதிரி எக்ஸலண்டிசம்ங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது பெர்ஃபெக்ஷன்னா 100% சரியாக இல்லாவிட்டால் நான் தோல்வின்னு நினைக்கிறானா. பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நினைக்கிறான் 100% சரியாக இல்லாட்டி நான் தோல்வியடைந்தவன் நினைக்கிறானா. ஆனால் இந்த எக்ஸலண்டிசம் என்ன சொல்லுதான், எக்ஸலண்ட், என்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்வேன், தவறிருந்தாலும் கற்றுக்கொள்வேன் அப்படின்னு முயற்சி செய்யணுமா. என்னால் முடிந்தது. நம்ம நிறைய புத்தகம் சொன்னோம். ஃபைனைட் கேம்னு ஒரு புத்தகம் இங்கே பேசினேன். அதில் என்ன சொல்கிறாங்க, போட்டியாளர் வேறு யாரும் இல்லை, நமக்கு நாம் தான் போட்டியாளர்னு சொல்கிறார். நேற்றைய என்னை விட இன்றைய நான் முன்னேறி இருக்கணும், அதுதான் வெற்றி. இன்றைய என்னை விட நாளைய நானும் என்னை சேர்ந்தவர்களும் முன்னேறி இருக்கணும், அதற்கு நான் படிக்கணும், வேலை செய்யணும், செய்க பொருளையினர். அப்போ இது என்ன சொல்லுது, எக்ஸலண்டிசம் அப்படின்னு சொல்லுது. அது என்ன, என்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்தல். நான் 100% சிறப்பாகணும் இல்லை, என்னால் முடிந்த அளவுக்கு. அது தன்னால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அஸ் பர்ஃபெக்ட். அப்போ அதுதான்னு சொல்கிறாங்க முயற்சி. இதனால் உயர்ந்த தரத்தையும் மன நிம்மதியையும் ஒன்றாக வைத்திருக்க முடியும். பர்ஃபெக்ட் இல்லாட்டி நான் முயன்றேன், என்னால் முடிந்தளவு முயன்றேனுங்கிற ஒரு வார்த்தை இருந்தால் இந்த புத்தகத்துக்கு என்னால் முயன்றளவு நான் 4-6 பக்கத்தில் அதை எழுதினேன், அதை பற்றி நினச்சேன். அப்போ என்னால் முடிந்த அளவு செஞ்சேன். பர்ஃபெக்டாக செஞ்சேனாங்கிறது எனக்கு தெரியல. அப்போ அடுத்த பாயிண்ட் சொல்கிறாரு, க்ரோத் மைண்ட் சொல்கிறார். க்ரோத் மைண்ட் செட். ஒரு தோல்வியை நான் தோற்று விட்டேன் என்று பார்க்காமல் இதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. இதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம். தோற்றுட்டோம்னு பார்த்தா அந்த தோல்வி நம்மளை அப்படியே மனசை இது பண்ணு. இதுதான் க்ரோத் மைண்ட் செட்டுன்னு. தடைனா ஒரு தடை வந்தால் முடிவு இல்லை, தடையை முடிவாக பார்க்காமல் கற்றுக்கொள்ள வாய்ப்பாக பார்ப்பது அப்படிங்கிறாங்க.
இது ஒவ்வொன்றும் இதிலெல்லாம் இப்போ மார்க் ட்வைனுடைய ஒரு நூல் நான் எப்போவோ படித்தது ஒரு கருத்து. அவர் சொல்கிறாரு, ஒரு மீட்டிங்கு போயிட்டு வந்திருக்காரு. அந்த மீட்டிங்கில் என்ன பேசுனீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த மீட்டிங்கில் என்ன பேசுனோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, அந்த உரையை பற்றி நினைக்கிறார். 3 உரை இருக்குது. ஒன்று, நான் அங்கே பேசணும்னு நினச்சிக்கிட்ட போன உரை ஒன்று, முன்னாடி நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 2வது உரை, அங்கே ஆக்சுவலாக நான் டெலிவர் பண்ண உரை. 3வது உரை என்னென்னா, இப்போ உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னாரா. ஒவ்வொரு அனுபவமும், ஒன்று நாம் செய்யணும்னு நினச்சது, 2வது நாம் செய்தது, 3வது நாம் அதை எப்படி சிறப்பாக செய்திருந்தால் எல்லோரும் பாராட்டியிருப்பார்கள் நினைக்கிறது. அப்படி நான் நினைக்கிற போது அடுத்த முறை அதை நான் பெர்ஃபெக்ட் பண்ணிக்கின்றேன். அதுதான் ஒரு முறைங்கிறாங்க. கற்றல் முறையும் சரி, படிக்கிற முறையும் சரி, இந்த க்ரோத் மைண்ட் செட் அதுதாங்கிறாங்க. இன்றைக்கு அந்த உரையை நான் படிச்சுட்டு நினச்சிக்கிட்டு நான் அடுத்த தவணை சரியாக நான் அதை பேசிட்டேன்னா அது சிறப்புங்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது இன்னும் 2 சொல்லி நான் அப்படியே அதுக்கு முடிவுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இதெல்லாம் உத்திகள், மிக அருமையான உத்திகளாக இருக்குது. விலகி நின்று பார்ப்பது, கண்ட்ரோலில் இருக்கிறத மாற்ற முயற்சிப்பது, இயன்றவரை சிறப்பாக செய்கிறது. இது க்ரோத் மைண்ட் செட் சொன்னார். அடுத்தது பெர்ஃபெக்ஷன் சொன்னார். அடுத்தது கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதன் மீது நமது உறவை மாற்ற முடியுங்கிறார். முக்கியமானது. பட் அவர் ரிலேஷன்ஷிப் வித் பாஸ்ட் கேன் சேஞ்ச். அது எப்படி? கடந்த காலத்தில் நடந்த சம்பவம் இன்னும் நம்மை தொடர்ந்து கட்டுப்படுத்திய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அதை விட்டுடணும், அது அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து இந்த நூலில். 8வது இந்த ஃபர்கிவ்னஸ்ன்னு சொல்கிறார். ஏன் நம்மளை அவன் அப்படி பண்ணிட்டான், அந்த ஹர்ட்லாம், ஏன் அந்த அவமானங்கள்லாம் நம்மளை தொடர்ந்து நம்ம தூக்கிக்கிட்டே தெரிகிறான், சுமந்துக்கிட்டே தெரியும். அதுக்கு அந்த ஃபர்கிவ்னஸ்ங்கிறது நிறைவு பகுதியாக சொல்கிறார். அது என்ன ஃபர்கிவ்னஸ்ஸு? நடந்த தவறை நியாயப்படுத்துவது, அதில் மன்னிக்கிறதுங்கிறதுல என்னெல்லாம் இல்லையா, நடந்ததை சரின்னு நினைக்க வேண்டாமா, நீ நடந்ததை சரின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லையா. 2வது, அந்த மனிதரை அந்த உறவை வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லையா. நமக்கு ஏற்பட்ட காயத்தை மறக்கணுங்கிற அவசியம் இல்லையா. அப்போ எது அவசியம் ஃபர்கிவ்னஸ்லனா, அந்த காயம் நமது எதிர்காலத்தை கட்டுப்படுத்த விடாமல் இருப்பதே ஃபர்கிவ்னஸ்ங்கிறார். அந்த காயம் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது, எதிர்காலத்தை நம்மளை முன்னேற விடாமல் அந்த காயம் வந்து நிற்கக்கூடாது. அதுதான் ஃபர்கிவ்னஸ்ங்கிறார். அப்போ ஃபர்கிவ்னஸ் யாருக்கு லாபம்? அவனுக்கு இல்லை லாபம், நமக்கு தான் அது லாபங்கிறார். அப்போ ப்ராஸ்பெக்டிவ் டேக்கிங், ரிசன்மெண்ட்டு, அதை விடுதலால் இதோட அதை சேர்த்து பார்க்கணுங்கிறது மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ 4 கேள்விகளை, முக்கியமான கேள்விகள், அதை சொல்லிவிட்டு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, அதுதான் 8வது விஷயம். இதில் நடுவில் டம்மிங் பிரெயின்னு ஒன்று சொல்கிறாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை சொல்கிறேன் கேளுங்களே. அதாவது பிரெயின் டம்பிங் அப்படின்னா என்ன, மைண்ட் டம்பிங் அப்படின்னா என்ன? இது என்ன சொல்லுது? த செட் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆல் அவர் தாட், worries, ideas and tasks all at once. என்ன பண்ணிடணுமா, நம்ம மைண்டில் இருக்க எல்லா விஷயத்தையும், நம்ம மைண்டை துன்புறுத்திக்கிறதுக்கு பாருங்கள், பிரெயின் டம்பிங்காக அதை அங்கே கன்சஸ்டடாக இருக்குது பாருங்கள், அதை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு தான் பார்க்கணும். அதில் என்ன சொல்கிறாரு, நம்ம மனசில் என்ன துன்புறுத்திக்கிட்டு இருக்கோ அது பூராத்தையும் புட் இட் ஆன் ஏ பேப்பர், எல்லாத்தையும் எழுத சொல்கிறாங்க. அதாவது நம்மளை துன்புறுத்திக்கிட்டே என்னென்னலாம் இருக்குது, அவன் வஞ்சது இருக்குது, மாமியார் திட்டுனது இருக்குது,
வரிசையாக அதெல்லாம் எழுதுங்கிறாங்க. எல்லாத்தையும் என்னென்னலாம் உங்களை துன்புறுத்த, கால் வலிக்குது, அந்த துன்புறுத்தினது பூராத்தையும் அட்வான்ஸ் எழுத சொல்கிறாங்க. எழுதிட்டுனா மெண்டல் கிளட்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஈஸாகுதுங்கிறாங்க. நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எழுத சொல்கிறாங்க. அது மென்டல் இது கிளியர் ஆகுதுங்கிறாங்க. திங்கிங் பை எம்டியிங் அவர் மைண்டு. எழுதுனா எம்டியிங் அவர் மைண்டு சொல்கிறார். இந்த எம்டியிங் மைண்ட் அவர் சொல்கிற போது அது என்ன ஆகுது, இதை பயன்படுத்துகிறது எப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த டு-டூ லிஸ்ட் எழுதுகிறோம்ல, அப்போ செய்ய வேண்டியதெல்லாம் டபடபன்னு எழுத சொல்லிடுறாங்க. அப்புறம் அதில் ப்ரியரைட்டைஸ் பண்ண சொல்கிறாங்க. 1 2 3 அப்புறம் போட சொல்கிறாங்க. உங்களுக்கு நினைவு வர்றது பூராதையும் கடகடன்னு எழுதிருங்கிறாங்க இன்றைக்கி செய்ய வேண்டியதெல்லாம். அப்புறம் அதில் 1 2 3 அப்புறம் போட்டு ப்ரியரைட்டைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த டூ லிஸ்ட்டில் அப்புறம் பிரெயின் ஸ்டார்மிங்னு சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட்டுக்கு உனக்கு தோன்ற ஐடியாவெல்லாம் கடகடன்னு எழுதிருங்கிறாங்க. அப்புறம் அதிலேருந்து அதிலேருந்து ப்ரியரைட்டைஸ் பண்ணுங்கிறாங்க. இதெல்லாம் அந்த பிரெயின் டம்பிங்னு சொல்கிறாரு. கீழே கொண்டாந்து அதை பூரா எழுதிடுறது. அப்போது அந்த இந்த இந்த இதுகளெல்லாம் மொத்தம் 8 கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். அதாவது நம்மை காயப்படுத்துகிற அந்த காயங்களிலிருந்து எப்படி வர்றது, அவமானங்கள்லேருந்து எப்படி வர்றது, அதுகளுக்கு இந்த டிஸ்டன்சிங் சொன்னேன், பிரெயின் டம்பிங் இப்போ சொன்னேன். அப்புறம் எது நம்மளால் மாற்ற முடியும், எதை நம்மளால் மாற்ற முடியாதுன்னு பார்க்க சொல்கிறாரு. அந்த மாற்ற முடியாததை பற்றி கவலைப்படாதுங்கிறாரு. அப்போது 5 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் இருக்குது. அதற்கு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதான் இந்த புத்தகத்தினுடைய வெற்றி. அப்போது இந்த டாக்ஸிலேஷன் எல்லாரையும் நம்மோட வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. சில உறவுகள் நம்மை வளர்க்கின்றன, சில உறவு நம்மை சோர்வடைய செய்கின்றன. சில உறவுகள் தூரத்தில் வைப்பதே ஆரோக்கியமான முடிவு. சில உறவுகள் நம்மளை என்ன பண்ணுது, வளர்க்குது. சில உறவு வளர்க்கலை, ஆனால் சோர்வடைய செய்யுது. சில உறவுகள் இருக்கு பாருங்க, அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு. அவனோட சேர்ந்தால் நம்ம பேர் கெட்டு போகும்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு தவறான நடவடிக்கையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனை நீங்கிறது தான் நல்லது. கொம்புடதுக்கு 5 முழம்னு சொன்னார். கொம்பு இருக்கிறத விட்டுட்டு கொம்புடதுக்கு 5 முழமா, குதிரைக்கு 10 முழமா. ஏன்னா அது குதிச்சு அவன் மேலே வந்துடுமா. இந்த யானைக்கு 1000 முழம் தள்ளி இருக்கணுமா. இப்போ போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அடிபடுறாங்க. இது ஔவையாருடைய வாக்கு. அப்போ இந்த ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவாக இருக்கான் பாருங்கள், அவனை விட்டு நீங்குவதே நல்ல நெறின்னு சொல்லிச்சு. வம்பு சரி மாந்தரை நீங்குவதே நல்ல நெறின்னுச்சு. இவர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறார். அப்புறம் அதில் போயிட்டு அதில் கவலைப்பட வேண்டாம்ங்கிறது மாதிரி சொல்கிறார். அப்போ இதுக்கு 5 கேள்விகளை சொல்லி உங்களை நான் இதை முடிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நாம் விட வேண்டியது மனிதர்களையா எதிர்பார்ப்புகளையா? இதனுடைய பதில் உங்களுடைய முடிவுகாக இருக்கட்டும். உங்களுடைய சிந்தனைக்கு இந்த கேள்விகளை நான் வைக்கிறேன். இப்போ நமக்கு பதில் சொல்லி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம். இந்த 5 கேள்விகளை உங்கள் மனதில் ஓட விடுங்க. ஒன்று என்ன, நாம் விட வேண்டியது மனிதர்களையா எதிர்பார்ப்புகளையா? 2வது, நமது மன அழுத்தத்தில் எவ்வளவு பகுதி நம்மால் கட்டுப்படுத்த முடியாதவற்றை பற்றிய கவலைகளால் வருது? நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத கவலைகளால் எவ்வளவு வருது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்கிறார். சரியா? அது எத்தனை % வருது? மன்னிப்பது 3வது கேள்வி. மன்னிப்பது பிறருக்காகவா நமக்காகவா? நான் சொன்னேன், அதை தூக்கிக்கிட்டே தெரிகிறது. நமக்காகவா மன்னிக்கிறது? நமக்கு தான் நன்மை, அருமை. 3வது, பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது நம் முன்னேற்றத்திற்காகவா அல்லது
முன்னேற்றத்துக்கு உந்துதுதா அல்லது தடையாக இருக்கா? பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னா நான் பெர்ஃபெக்டாக எல்லாத்தையும் படித்து தான் நான் பதில் சொல்லுவேன்னா பதில் சொல்ல முடியுமா? நான் இந்த புத்தகத்தை முழுசும் படிக்க முடியல, நான் எப்படி உரையாற்றுவேன்னு நினச்சா பண்ணிட முடியுமா? என்னால் முடிந்தளவு இயன்றளவு நான் சிறப்பாக செய்வேன். அதுதான் எக்ஸலண்டிசம்னு சொல்கிறார். அப்போ லெட்டிங்கோ என்பது ரொம்ப முக்கியமான கேள்வி. 5வது கேள்வி, இதுதான் முத்திரை கேள்வி. லெட்டிங்கோ என்பது பலவீனமா அல்லது உயர்ந்த மன வலிமையா? லெட்டிங்கோ என்பது ஒருவனுடைய பலவீனமா அல்லது உயர்ந்த மன வலிமையா? எது மண்டிக்கு உயர்ந்த மன வலிமை வேணும். நாம் எது நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பது அறிய மன வலிமை வேணும். என்னுடைய சிறப்பை நான் செய்வேன் என்பதற்கு மன வலிமை வேணும் இல்லையா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் மன வலிமை வேணும். அப்போ லெட்டிங்கோ தியரி அப்படி என்கிறது மன வலிமை, அது பலவீனம் இல்லை. இந்த 5 கேள்விகளையும் நினைக்கிற போது அதே மாதிரி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் எதற்கு நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பதை தேர்ந்தெடுக்க முடியும். நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பதை நம்ம தான் தேர்ந்தெடுக்க முடியும். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ரொம்ப முக்கியமானது. கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நிகழ்காலத்தை அதை எண்ணி வீணாக்காமல் இருக்கலாம். எதிர்காலத்தை நமது அணுகுமுறையால் மேம்படுத்தலாம். கடந்த காலத்தை கட்டுப்படுத்த முடியாது, எதிர்காலத்தை மேம்படுத்த நமது அணுகுமுறை. நிறைவாக விடுதலை என்பது செயலற்று போவது அல்ல. விடுதலைங்கிறது லெட்டிங்கோங்கிறது செயலற்று போவது அல்ல. நமது ஆற்றலை தவறான இடத்திலிருந்து சரியான இடத்திற்கு திருப்புவது. நமது ஆற்றலை தவறான இடத்திலிருந்து விலக்கி சரியான இடத்தை நோக்கி திருப்புவது, சரியான செயல்களில் ஈடுபடுவது. இந்த ஒரு அருமையான நூலை, என்ன நூல்? த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ என்ற நூலை எனக்கு நமது லாவண்யா இருக்காங்க, அவங்க ஒரு அருமையான நூல் கொடுத்தாங்க. நான் அதை பலமுறை நான் பேசியிருக்கேன். அது மாதிரி என்னுடைய பேரன் கொடுத்த இந்த நூலை இந்த அறிவார்ந்த நண்பர்களோடு, இனிய நண்பர்கள், ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் என்கிற ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் உள்ள நண்பர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி இந்த நூலை இங்கு பிரசன்ட் பண்ண கிடைத்த பெருவாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, இதை சிறப்பாக ஒருங்கிணைக்கிற நமது சேவாமிடத்திற்கு நன்றி தெரிவித்து உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. எக்ஸலென்ட் பிரசன்டேஷன்ஸ். கிளாப் பண்ணுங்களேன். தேங்க்யூ. ரொம்ப அருமையான புத்தகம் சார். உங்களுடைய கவலை கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நேரங்கள்ல அப்படி நினைச்சுக்கலாம், நான் கவலைலாம் கத்துது பண்ணணுமா அப்படின்னு நினைச்சுக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம கூடவே இருந்து துரோகம் பண்றவங்கள என்ன பண்றதுன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நீங்க அதுக்கு ஒரு நல்ல இது சொன்னீங்க. இது மாதிரி நமக்காக நம்ம மாத்திக்கணும், நம்மள நம்ம கஷ்டப்படுத்தி கூடாதுன்னு சொன்னீங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஓவராலா உங்க டாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். நித்யா மேம் சொல்லுங்க. அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். இதுக்கு ஒன்று என் வாழ்க்கையில் நடந்த ஈவெண்ட்டை சொல்கிறேன். நான் முந்தா நாள் சென்னையிலேருந்து நான் மதுரைக்கு வந்துட்டு இருந்தேன். நான் ஏசி 3 டயர் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் அது சார்ட் போட்டுருவாங்களாம். சார்ட் போட்ட பிறகு அந்த புக்கிங் இருக்காதான். ஆனால் நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தேன். எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆகலை. அதை நான் பார்க்கல ஸ்டேட்டஸை. நான் அங்கே போய் ஒரு தம்பியை பார்த்து அது கேட்டேன். ஆனால் நான் ஏசி 3 டயர்லேயே நான் ஏறிட்டேன். இதை யார் பண்ணாங்கன்னா இன்னொரு சார் எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க, எனக்கும் ஒரு மிஸ்ஸுக்கும். ஆனால் அந்த சார்
எங்களை கூட்டிகிட்டு போயேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க தனியாக ஒரு பஸ்ஸை புக் பண்ணி அவங்க போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் இந்த இதுக்கு வந்துட்ட பிறகு டிடிஆர் வந்தார். வந்த பிறகு எங்ககிட்ட பெனால்ட்டி கேட்டார். பெனால்ட்டி கொடுக்கணும். அதுக்காக எனக்கும் கையில் காசு கிடையாது, அவங்கக்கிட்டையும் ஜிபேயில் காசு இல்லை. அதுக்காக அந்த சார்கிட்ட திருப்பி கால் பண்ணோம். இன்னும் எனக்கு காசு ஏறினா தானே அது கேன்சல் ஆனால் தானே நான் ஏற்றி தர முடியும். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உங்களை நம்பி தானே வந்தேன், அப்படி இப்படின்னு நீங்கள் தானே எனக்கு பஸ் இது பண்ணல. சொன்னேன், விட்டுருங்களேன், கொஞ்சம் மன்னிச்சிடலாம், எதுக்கு இவ்வளோ கத்தணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும். இப்போ டிடிஆரை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம இப்படி பேசுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா அவர் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்கிறாரு. இல்லைனா கூட நான் வேற யார்கிட்டையாவது கால் பண்ணி போட சொல்லியிருப்பேன். அப்புறமா அந்த சாருக்கிட்டே திருப்பி கேட்டு, கடனா போடுங்க, இந்த காசு ரீஃபண்ட் வர்றதுக்குள்ள கூட இருக்கட்டும், நாளைக்கே நான் எங்கள் சார்கிட்ட கேட்டு உங்களுக்கு போட்டு விட்டுறேன், கடனா போடுங்க அப்படின்னு. அவர் இல்லவே இல்லை காசுன்றாரு. இப்போ நேரம் ஆர்கியூமெண்ட்டு போகுது. அப்புறம் நான் சொன்னேன், ரிலாக்ஸாக இருங்க. அப்புறமா போட்டாங்க. அப்புறமா அந்த பெனால்ட்டி கட்டிட்டு திருப்பி நாங்கள் வேற கோச்சுக்கு எங்களை போக சொன்னாங்க. இதில் என்னன்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, மன்னிக்கிற காட்டில் மறக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய இடத்துல நம்ம உடம்பு நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம மனசை நல்லா வச்சுக்கலைன்னா கஷ்டப்பட்டுட்டு போயிடுவோம். நிறைய எதிர்பார்த்து தான் வீணாகிறோம். எதிர்பார்க்காதீர்கள், ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள்னே இருக்கும். ஒரு நல்ல புக்கு, நமக்கு தேவையான புக்கு. எதுக்கு மன வலிமை வேணும், ஏன் நம்ம மன்னிக்கணும், ஏன் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஃபாலோ பண்ண அந்த ஈவெண்ட்டை சொன்னால் நல்லா இருக்குமேன்றக்காக அதையும் நான் சொன்னேன். நான் உங்கள் மென்மேலும் வளர வேண்டும். எல்லா வள இறைவன் எல்லா வளமும் நலமும் தரணும். வாய்ப்பிற்கு நன்றி சேவா மேம். தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. வேற யாராவது சொல்லுங்க வினிதா சார். இல்லை நன்றின்னு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. பேசுங்க அடுத்தவங்க. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? வேற யாராவது பேசுறீங்களா? மேம் 1 செகண்ட். ஸ்ரீராம் சார் சொல்றீங்களா சார்? நான் வினிதர்தன் சார், உங்க ரெக்கார்டிங்ஸும் அமுச்சு விடுங்க ரெட் ஃபோர்ட்லி. பிகாஸ் நான் ஆன் அண்ட் ஆஃப் தான் கேட்டேன். பட் நெவர்தெல்லஸ் இன்னும் உங்க தமிழ் அந்த இது சொல்லுவாங்கல்ல, நான் சொல்ற விதம் ரொம்ப திணிப்பா இருக்குன்னா தேன் அளவுக்கு திணிப்பா இருக்கு. அது நீங்க அந்த மெதுவா பொறுமையா சொல்றீங்க. திணிப்பா இருக்குன்னா திணிப்பா இருக்கு. இட் இஸ் லைக் அ நெக்டார் ஆஃப் ஹனி. உங்களோட ஒரு ரெக்கார்டிங் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு இது இன்னும் நான் வச்சுட்டு இருக்கேன் ஆடியோ. நான் ஒரு 3 வாட்டி கேட்டிருப்பேன். So I really love your திணிப்பான words once again. நன்றி. Thank you ஸ்ரீராம் சார். அசோக் சார் நீங்க சொல்லுங்க. ஒரு ஆங்கில புத்தகத்தை மிக அழகாக பேசிய விதமும், அதில் நாம் எதை கற்றுக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு, ஆனால் தீர்ப்புக்குள்ளே போகாமல் நீங்களே தீர்ப்பு எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் மக்கள் மத்தியில் வேலை செய்யக்கூடிய எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறது பிரச்சனை. இருந்தாலும் அந்த புத்தகத்துடைய பற்றிய அறிமுகம் விதம் நல்லா இருந்தது. சார் சொன்ன மாதிரி இந்த ரெக்கார்டிங்கை போட்டால் மீண்டும் கேட்கறதுக்கும், அந்த புத்தகத்தை முடிஞ்சா ஆங்கிலத்தில் கூட உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக படிக்கிறதுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் சாருடைய இந்த முயற்சி மென்மேலும் வளரணும். இது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரணும் கேட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அருமை, நன்றி. தேங்க்யூ அசோக் குமார் சார். அசோக் குமார் சார், சாட் ஜிபிடி இருந்தா இந்த புக்கை போட்டு தமிழ்ல போடுங்க அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் புக்கெல்லாம் தமிழ்ல கிடைக்கும். நீங்க அதை படிச்சு பார்த்துக்கலாம். ஓகே மேம், நல்ல விஷயம். தேங்க்யூ சார். லாவண்யா மேம் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயாவோட செஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அட்டன் பண்றேன். ரொம்ப ஏன்னா நிறைய நமக்கு ஊக்கம் கொடுத்து நிறைய தளங்கள்ல நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கிறது ஐயா தான். ஸோ அவங்க ஏஜுக்கு அந்த அனுபவ பாடங்கள் எவ்வளோ சேர்ந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட எப்படியெல்லாம் அதை ரிலேட் பண்ணி எளிதா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஐயாவுக்கு நிகர் ஐயா தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுல பாதியில தான் நான் ஜாயின் பண்ணேன். அந்த கொஸ்டினோட மன வலிமையா, அந்த லெட்டிங் கோ வலிமையா பலகீனமா அப்படின்றது
ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏன்னா எங்க லெட்டிங் கோ பண்றது, எங்க பண்ணாம இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ அப்போ சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ நித்யா மேடம் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு இன்சிடென்ட். ஒரு ஆட்டோ 50 ருபீஸ் தான் நான் கொடுத்தா அந்த எங்க வீட்டுக்கு வந்துடுற மழைனால அந்த ஆட்டோ பிடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன். அப்போ வந்து நான் ஒவ்வொரு ஆட்டோவை ஸ்டாப் பண்ணி பார்க்குறேன், யாருமே ஸ்டாப் பண்ணல. ஒருத்தர் நிறுத்தினோடனே நான் சொன்னேன், பக்கம் தானா இடம், எவ்வளோ அளவுன்னு. அவரை வந்து மெயின் ரோட்ல போறதுனால உள்ள வர்றதுக்கு அவருக்கு தெரியல, அதனால பக்கம் தானா அப்படின்னு. அடுத்து நான் இவ்வளவு வரும் 50 ருபீஸ்க்குள்ளதான் வரும்னு சொல்ல வர்றதுக்குள்ள பக்கம் தானா நடந்தே போயேன், எதுக்கு ஆட்டோ நிறுத்துற அப்படின்னு பட்டுன்னு ஒரு மாதிரி சொன்னாரு. எனக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்றேனே தெரியல. ஆனா நான் கோவப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்ப நான் ஒருவேளை அந்த ஆட்டோல இப்ப நீங்க சொல்லும் போது அந்த மன வலிமையா பழக்கினமான்றப்ப எனக்கு இந்த இன்சிடென்ட் தான் திரும்பி மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஒருவேளை நம்ம அந்த ஆட்டோல ஏறி இருந்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆயிருக்கும். 50 ரூபா கொடுத்துருப்போம், பிளஸ் நமக்கு வந்து தேவையில்லாத அவர் பேசிக்கிட்டே வந்திருப்பாரு, இவ்வளவு தூரம் வர சொல்றீங்க அப்படின்னு ஏதாவது கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருந்து நம்ம ரொம்ப அன்னைக்கு ஃபுல் டே மூடே ஸ்பாயில் ஆயிருக்கும். ஒரு நிமிஷம் லெட் கோ பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நடந்து வரோம், பஸ்ல வரோங்கிறதும் அடுத்த பிரச்சனை. ஆனா அது பெரிய ஒரு வலிமையை கொடுத்துச்சு அந்த இடத்துல. நம்மளோட நிம்மதியை நம்ம தக்க வச்சுக்கிட்டோம். எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து இதா இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு அந்த கொஸ்டின் கேட்கும்போது இதுதான் மைண்ட்ல ஓடிச்சுங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இந்த புக்கை. தேங்க்யூ ஸோ மச் ஐயா, தேங்க்யூ ஸோ மச் ரெட் ஃபோர்ட் அண்ட் சேவா மேம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ லாவண்யா மேம்.